வணக்கம். இன்று பிப்ரவரி மாதம் 27ஆம் தேதி திங்கட்கிழமை. திங்கட்கிழமைங்கிறதுனால ரோஹிணி ஹஸ்தம் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, திங்கட்கிழமை பிறந்தவங்க, 2, 11, 20, 29 தேதிகளில் பிறந்தவங்க, கடகராசிக்காரநேயர்கள், விருச்சிக ராசிக்காரநேயர்கள் எல்லாரும் கோயில்ல பிடிச்ச சாமிக்கு நெய் விளக்கு ஏற்றி பாருங்க, நல்ல மாற்றம் இருக்கும். மாணவமணிகளுடைய பெற்றோர்களை சூரிய பகவானுக்கும் சந்திர பகவானுக்கும் நெய் விளக்கு ஏற்றி பாருங்க, உங்க குழந்தைகளோட படிப்பு மேம்படும், உறுதியாக மேம்படும், சந்தேகம் வேண்டாம். இந்த திங்கட்கிழமை எப்படி இருக்க போகிறது என்பதை நாம் இப்பொழுது பார்க்கலாம். நேத்தைக்கும் இன்னைக்கும் பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி தான் இருக்கும், ஒரு தப்பும் கிடையாதுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. மேஷ ராசிக்கார நேயர்களை பொறுமை, தேவையற்ற வம்பு வரும். கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றணும், அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்துனா தப்பிச்சுக்கலாம். ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுங்க, அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ நீ மகாலட்சுமி நினைச்சுக்கோங்க. ஓம் உஷா தேவியே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். அனுகூலமான எண் 1, 2. அனுகூலமான திசை தெற்கு கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை பச்சை. ரிஷபராசிக்கார நேயர்களே, நேரமும் பணமும் வீணா செலவாக வாய்ப்பு இருக்கு. அதனால கோயில்ல வீட்டுல நெய் விளக்கை ஏத்துங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய் சேர்த்துங்க. ஒரு மந்திரம் 108 தடவை சொல்லுங்க அல்லது எழுதுங்க. அப்போ அன்னை மகாலட்சுமி நினைச்சுக்கோங்க. ஓம் ஓம் லட்சுமி குபேரரே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானம். அனுகூலமான எண் 5, 3. அனுகூலமான திசை தெற்கு மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. மிதுன ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம், காரியம் சிறப்பாகும், ஜெயிப்பீர்கள். பெண்களுக்கு இன்னும் சிறப்பு. 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழில் பண்ணிட்டு இருந்தாலும் ஜெயிக்கிறீங்க. அனுகூலமான எண் 4, 9. அனுகூலமான திசை தெற்கு மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. கடகராசிக்கார நேயர்களை பொறுமை, தேவையற்ற வம்பு வரும். கோயில்ல வீட்டுல நெய் விளக்கை ஏற்றணும், அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய் சேர்த்தணும். ஒரு மந்திரம் 108 தடவை எழுதணும், அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ அன்னை மகாலட்சுமி நினைக்கணும். ஓம் யமுனையே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். அனுகூலமான எண் 3, 7. அனுகூலமான திசை தெற்கு கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. சிம்ம ராசிக்கார நேயர்களை கொஞ்சம் நிதானமா இருங்க, தேவையற்ற வம்பு வரும். கோயில்ல வீட்டுல நெய் விளக்கை ஏத்துறது நல்லது, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய் சேர்த்துங்க. ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுங்க, அல்லது சொல்லிட்டே இருங்க. அப்போ வெங்கடாஜலபதி நினைச்சுக்கோங்க. ஓம் ஓம் தன்வந்திரி பெருமாளே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். அசைவ உணவு தவிர்ப்பது நல்லது. அனுகூலமான எண் 5, 6. அனுகூலமான திசை தெற்கு மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. கன்னிராசிக்கார நேயர்களே, 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழில் இருந்தாலும் ரொம்ப ரொம்ப நல்ல நாள். பெண்களுக்கு இன்னும் முன்னேற்றம். அனுகூலமான எண் 1, 3. அனுகூலமான திசை தெற்கு மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. துலா ராசிக்கார நேயர்களே, உடல்நலம் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு. கோயில்ல வீட்டுல நெய் விளக்கை ஏத்துங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய் சேர்த்துங்க. ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுங்க, அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ சிவபெருமான் நினைச்சுக்கோங்க. ஓம் ஓம் வைத்தீஸ்வரனை போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானம். உடல்நலத்தில் அக்கறை. நெய் விளக்கு ஏத்தணும் கோயில்ல வீட்டுல, ஞாபகம் வச்சுக்கோங்க. அனுகூலமான எண் 4, 2. அனுகூலமான திசை தெற்கு மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழில் இருந்தாலும் வெற்றி. பெண்களுக்கு இன்னும் சிறப்பு. நல்ல நாள். அனுகூலமான எண் 4, 5. அனுகூலமான திசை தெற்கு மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. தனுசு ராசிக்கார நேயர்களே, 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நல்ல நாள். என்ன தொழில் இருந்தாலும் பெண்களுக்கு இன்னும் சிறப்பு, சந்தோஷம். அனுகூலமான எண் 1, 9. அனுகூலமான திசை தெற்கு மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. மகர ராசிக்கார நேயர்களே, உடல்நலம் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு. அசைவ உணவை தவிர்க்கிறது நல்லது, அளவா சாப்பிட்றது நல்லது. கோயில்ல வீட்டுல நெய் விளக்கை ஏத்துங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய் சேர்த்துங்க. ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுங்க, அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ ஈஸ்வரனை நினைச்சுக்கோங்க. ஓம் வைத்தீஸ்வரனை போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். அனுகூலமான எண் 2, 7. அனுகூலமான திசை தெற்கு மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. கும்பராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழில் இருந்தாலும் ரொம்ப சிறப்பு. பெண்களுக்கு இன்னும் சந்தோஷம். அனுகூலமான எண் 6, 7. அனுகூலமான திசை தெற்கு மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. மீனராசிக்கார நேயர்களே, கலக்கலான நாள். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழில் இருந்தாலும்
பிரமாதமான முன்னேற்றம், சந்தோஷம். பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அனுகூலமான எண் 3, 4. அனுகூலமான திசை மேற்கு, தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. நேயர்களே, இன்று நல்ல நேரம் இல்லை, நாளைக்கும் நல்ல நேரம் இல்லை அப்படிங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. கடகம், விருச்சிக ராசிக்கார நேயர்கள் வாழ்நாள் முழுக்க வெள்ளியிலே முத்தும் பவளம் பைத்த மோதிரம் போடுறது நல்லது. அப்படி போட்டுக்கிட்டா என்ன விதிமுறை, ஜோசியரை கேட்டுக்கிட்டு போடுங்க. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.